ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையில் சட்னி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் உளுந்து நல்லா பொரியட்டும். உளுந்து இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது வெங்காயம் பச்சை மிளகா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன இந்த அளவுக்கு புளி சேர்த்துப்போம். புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.